நம்ம அடுத்து வந்து HCF LCF வந்து பார்ட் 3 வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட். ஓகே, எதுவும் டவுட் இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து HCF LCF போயிடலாங்களா? ஸோ ஏற்கனவே வந்து நம்ம இதில் வந்து ரெண்டு நாள் வந்து பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட். வந்து HCF LCMல ஃப்ரைடே பார்த்தோம், மண்டே பார்த்தோம். வந்து இன்னைக்கு வந்து பார்ட் 3 வந்து நம்ம பார்க்க இருக்கோம். இது கொஞ்சம் சம்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இன்னும் ஒரு நாள் வந்து இன்னும் பார்க்குற மாதிரி இருக்கும். 3 நாள் பிளான் பண்ணியிருந்தேன், நாளைக்கும் நம்ம சேர்த்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம இன்றைய தினத்தில், அதாவது 20 கொஸ்டின் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தாச்சு. இன்னைக்கு 21வது கேள்வி. 40 முதல் 10 வரையுள்ள எண்களில் எத்தனை எண் ஜோடிகளின் மீ பேவா 15ஆக இருக்கும் அப்படின்றத வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. வந்து ஸோ 40ல இருந்து 20 வரை இருக்கிறதுல வந்து எத்தனை ஜோடி வந்து மீ பேவா இருக்கும் அப்படின்றத கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்க சாட்ல வந்து போடலாம். போட்டீங்கன்னா பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிள் தான், கையால எழுதிட்டு போட்டு போயிடலாம். என்ன ஆன்சர் ஃப்ரெண்ட் வரும்? நாற்பதுல இருந்து 100 கொடுத்துருக்காங்க. HCF சொல்லிட்டாங்க 15 சொல்லிட்டு. அப்ப 40 15ஆல டிவைட் ஆகாது, கரெக்டா? அடுத்து 45 டிவைட் ஆகுமா? அடுத்து 60 டிவைட் ஆகுமா? 75 டிவைட் ஆகுமா? அடுத்து 90 டிவைட் ஆகுமா? அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 40ல இருந்து 100க்குள்ள அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ 40ல இருந்து 100க்குள்ள வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலா 40 முதல் 100 வரை உள்ள எண்களில் எத்தனை எண் ஜோடிகளின் மீபேவா 15ஆக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இதுக்கு நம்ம வந்து மீபேவா எடுத்தோம் அப்படின்னா வந்து 15ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இதுதான் 40ஆல டிவைட் ஆகுது. ஸோ அப்போ எத்தனை எண் ஜோடிகள் அப்படின்னா மொத்தம் 4 தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 4 அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஓகேவா? புரியுதா? ஸோ கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க புரியுதா ஃப்ரெண்ட்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அடுத்து போலாமா? 22 அடுத்து 60, 75 மற்றும் 90 ஆகிய 3 எண்களின் மீச்சிறு பொது மடங்கு மற்றும் மீப்பெரு பொது வகுத்தி வந்து இவற்றுக்கிடையே வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 60, 75 60, 75, 90 ஆகிய 3 எண்களின் மீச்சிறு பொது மடங்கு வந்து 1, அடுத்து மீப்பெரு பொது மடங்கு இவற்றுக்கிடையே வித்தியாசம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒன்று LCM கண்டுபிடிக்கணும், இன்னொன்று HCF கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிப்போமா? அப்போ 60 அப்படின்னு நம்ம இருக்கு அப்படின்னா 60, 75, 90 பார்த்தாவே தெரியுது 15ஆல டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு. அப்போ 15ஆல நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை வாட்டி போகும்? 4 வாட்டி போகும். இது 5 வாட்டி போகும். இது 6 வாட்டி போகும். 15 அப்படின்னு போகும். இப்போ இதுதான் என்னதுன்னா HCF அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அப்போ LCM மைனஸ் HCFன்னு போட போகிறோம். ஸோ அப்போ LCM எவ்வளோ நமக்கு தெரியாது, மைனஸ் HCF எவ்வளோனா 15 அப்படி போட்டுக்கொண்டா. இப்போ அதுக்கடுத்து இதை நம்ம இதுக்கு டிவைட் பண்ணலாம். என்னாகும்? 2ஆல டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 2 வாட்டி போகும். 5 அப்படியே இறக்கிட வேண்டியதான். 3 அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2 5 10, 10 × 3 30, 30 × 2 60, 60 × 15 வந்து. அப்போ 60 × 15 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இந்த 60னா 600ன்னு வரும். 10னா 5னா 300, அப்போ 900, அப்போ 900. அப்போ நீங்கள் அதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வந்து 885ன்னு கிடைக்கும். அப்போ 885. ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர் அப்படி பார்க்குறோம். வந்து சரி, 885. ஓகேவா? புரியுதா? போட்டுடலாமா? ஈஸியா இருக்கா? ஸோ கேட்கறது வந்து ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. HCF LCM. ஸோ அதுதான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட். வந்து ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 885. 22வது கணக்குக்கு வந்து அடுத்த கணக்கு போலாமா? இரு எண்களின் பெருக்கற் பலன் 1320 மீபேவா 6 எண்ணில் மீசிமா என்ன அப்படின்றதா வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். வந்து ஸோ 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பரோட பெருக்கற் பலன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 1320. மீபேவா வந்து 6 எண்ணில் மீசிமா என்ன அப்படின்றது கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. வந்து ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இரு எண்களின் பெருக்கற் பலன் நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டோம் அப்படின்னா x × y அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ x × y ஈக்குவல் டு பெருக்கற் பலன் அப்படின்னும் போது
நம்ம என்ன அது வந்து எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா பெருக்கல் பண்ண சொல்லிட்டாங்க. ஒன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா 1320ன்னு சொல்லிட்டாங்க வந்து. இப்போ மீப்போவா வந்து ஹெச்சிஎஃப் வந்து சொல்லிட்டாங்க. அப்போ எல்சிஎம் நமக்கு தெரியாது, அது அப்படியே நம்ம வச்சுக்க வேண்டியதான். ஹெச்சிஎஃப் வந்து என்ன சொல்லிட்டாங்க 6ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 6ஆல் இது டிவைட் பண்ணோம். அப்போ 1320 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு எல்சிஎம் அப்படின்னு போடுறோம் வந்து. அப்படி போட்டோம்னா கேன்சல் பண்ணிங்கன்னா எத்தனை வாட்டி போகும்? 6 2 12, மீதி 1 இருக்கும் 12. 12னா திருப்பி 2 வாட்டி போகும் 0. அப்போ எல்சிஎம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 220 அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதான் எல்சிஎம். ஸோ நம்ம கொஸ்டின் அதான கேட்டிருக்காங்க, 220 தான் ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. புரியுதா? ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து 23க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 220 எப்படி பார்க்குறோம் வந்து. ஈஸியாக தானே இருக்குது, போடலாமா? எஸ், மீனா ஜோதி கரெக்ட், 220. அடுத்து 24வது கொஸ்டின் வந்து கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கற் பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்போவா 5 எனில் வந்து அவற்றின் மீப்போமா காண்க அப்படின்னு கேட்குறேன் வந்து. ஸோ இது லாஸ்ட்டாக போட்டோமே அதே மாதிரி ஒரு கணக்கு தான் இதுவும் வந்து. ஸோ கொடுத்துருக்க நம்பர் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 3 எண்கள் சொல்லிட்டாங்க வந்து. அப்போ 3 எண்கள் அப்படின்னும் போது நம்ம என்னன்னா 3 நம்பராக வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதனுடைய பெருக்கல் பலன் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா 1875 வந்து. ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்றத சொல்லிட்டாங்க வந்து. ஸோ ஹெச்சிஎஃப் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் தர் எல்சிஎம் என்ன அப்படின்றத வந்து கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க நம்ம சொல்லி பார்க்குறோம் வந்து. அப்போ காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா அதான் ஹெச்சிஎஃப். அதுக்கு மேலே எடுக்க முடியலன்னா பெருக்கிடுவோம், பெருக்கிட்டா அதான் எல்சிஎம் வந்து. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பர் வந்து 3 நம்பர் சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட். 3 நம்பர் அப்படின்னும் போது என்னன்னா எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துக்கலாம். 3மே நம்ம பெருக்கணும் வந்து. அப்படி பெருக்கும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ என்ன வருது அப்படின்னா the product of the given 3 numbers is வந்து எவ்வளோ சொல்றேன்னா 1875ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா எல்சிஎம் தான் கேட்குறேன். இப்போ இதில் நம்ம இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா அதோட ஹெச்சிஎஃப் வந்து என்ன சொல்றாங்கன்னா மீப்போவா என்ன சொல்றாங்கன்னா 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மீப்போவா 5ன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க நம்பர் அப்படின்ற நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பரை நம்ம பெருக்கும் போது 1875 கிடைக்கும்ன்றாங்க. ஆனால் அதில் என்ன சொல்றாங்கன்னா மீப்போவா வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5x வந்து 5y 5z இது 3த்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது இந்த வேல்யூ நம்ம கிடைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா வந்து. அப்படி சொல்லலாமா? 5x 5z 5y அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ 3த்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1875 அப்படின்னு நம்ம கிடைக்கும் வந்து. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ இந்த. இப்போ நம்ம இதை வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்னா வந்து இப்போ 5x 5y 5z அப்படின்றது ஈக்குவல் டு 1875ன்னு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இந்த பக்கம் வந்து 5 இன்ட்டு எக்ஸ் ஒய் இசட்னு நம்ம அப்படியே வச்சுக்கலாம் வந்து. வச்சுட்டு அந்த பக்கம் என்ன பண்ணலாம்னா 1875 டிவைடட் பை 25ன்னு போட்டுக்கலாம். அந்த 25 கீழே கொண்டு வந்துடும் வந்து. அப்போ அடிச்சிங்கன்னா எத்தனை வாட்டி போகும் வந்து நமக்கு 4 வாட்டி போட்டால் 100ன்னு வந்துடும் வந்து. 6 வாட்டி போட்டால் 150ன்னு வந்துடும். அப்போ நமக்கு என்ன 1875 ஆமாம் 6 வாட்டி போட்டால் 150ன்னு வந்துடும். 7 வாட்டி போட்டால் 175ன்னு வந்துடும். அப்போ 7 வாட்டி போகும் வந்து. அப்போ மீதி 175 போச்சுன்னா மீதி 12 125. அப்போ 5 வாட்டி போகும் வந்து. ஸோ அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 அடிச்சிங்கன்னா 75. இப்போ 5xyz அப்படின்றது ஈக்குவல் டு என்னன்னா 75 அப்படின்னு வருது வந்து. ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த 3 எண்களின் பெருக்கற் பலன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1875ன்னு சொல்றாங்க ஒன்று. அதுல எல்சிஎம் எடுத்தோம்னா அப்படின்னா 5ன்னு சொல்லிட்டாங்க வந்து. ஸோ அப்போ 5 எல்சிஎம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது சாரி ஹெச்சிஎஃப் எடுக்கும் போது 5ன்னு சொல்லியாச்சு. இப்போ நமக்கு லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சம் இருக்கு இல்லைங்களா, இந்த சம்முக்கு வருவோம் வந்து. இதுக்கு முன்னாடி போட்ட சம் இப்போ 3 நம்பர் இருக்கு. இந்த 3 நம்பருக்கு ஹெச்சிஎஃப் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 15 கிடைச்சிருச்சு. இப்போ நான் எல்சிஎம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா எனக்கு காமனாக இருக்கிறது எடுத்துட்டு மீதி இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா மீதி இருக்கிறதுனா இதுதான் வந்து. இப்போ 4 5 6ன்னு இருக்கு. அப்போ இதுலேயும் காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸ் அப்படின்னும் போது எடுத்தோம் அப்படின்னா 2 வெளியே வந்துடுது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மீதி இருக்கிற 2 5 3ன்னு வந்துடுது. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி அந்த ஹெச்சிஎஃப் மல்டிபிள் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்னா எல்சிஎம் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து இங்கே 900 கிடைச்சிச்சு. அப்போ இதே லாஜிக்கை நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அங்கே ஒரு 3 நம்பர் இருக்குது. அந்த நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது வந்து. ஸோ அந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5ன்னு சொல்லியாச்சு.
அப்ப இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா இப்ப 4 5 6ன்னு இருக்கு ஃப்ரெண்ட். இதோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா 15 மல்டிபிள் பண்றேன். மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 60 75 90 அப்படின்ற நம்பர்ஸ் வந்து கிடைக்கும் வந்து. அப்ப எனக்கு வந்து 3 நம்பர் வந்து கிடைச்சிடும் கரெக்டா. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அங்க 5x 5y 5z போட்டுட்டு இப்போ இந்த 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதனுடைய ப்ராடக்ட் தான் அங்க 1875 நம்ம கொடுத்துருந்தேன். அப்போ 5x 5z 5x 5y 5z போட்ட இடத்துல இப்போ இந்த 15 மல்டிபிள் பண்ணா மேல எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி 5 மல்டிபிள் பண்ணா மேல எனக்கு ஒரு 3 நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது தான் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1875 கிடைக்கும் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து அந்த நம்ம அந்த இதுல இருக்கக்கூடிய அந்த நம்ம மல்டிபிள் பண்ணோம்ல, அதாவது இங்க வந்து 5 5 5 மல்டிபிள் பண்ணல, அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த நம்பரை டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன என்ன அப்படின்னா எல்சிஎம் அப்படின்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா வந்து எக்ஸ் ஒய் ஜெட் அப்படியே தான் இருக்கு. எக்ஸ் ஒய் ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 5 6 அப்படியே தான் இருக்கு வந்து. அப்புறம் மீதி இதுல இருக்கக்கூடிய 2 5 வந்து நான் என்ன பண்ணேன் அந்த பக்கெட் எடுத்து போய் கழிச்சு மீதி அப்படியே 5 இங்கே தான் இருக்கு வந்து 75 எனக்கு அங்கே எப்படியே இருக்கு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போட்ட இந்த ஸ்டெப் வரையும் சொல்றேன். இப்போ 75 இருக்கு. இப்போ இந்த 5 அப்படின்றது என்னன்னா HCF வந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர் வந்து அந்த ஈக்குவல் டு 75 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான எல்சிஎம் அப்படின்னு பார்க்கணும் கிடைச்சதுக்கான எல்சிஎம் வந்து. ஸோ அப்போ எல்சிஎம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வந்து எக்ஸாக்டா வந்து நம்ம இங்க கீழே இருக்கிறது மொத்தத்தையும் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா மல்டிபிள் பண்ண முடியாது. பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்போ HCF இல்லாம போயிடும், வெறும் XYZ மட்டும் கிடைக்கும். அப்போ XYZ மட்டும்னா 2 5 3 மட்டும் தான் எனக்கு வந்து கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேல இருக்கிற அந்த HCF-ஐயும் சேர்த்து மல்டிபிள் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரிஜினலா அந்த எல்சிஎம் எவ்வளோன்னு கிடைக்கும். அப்போ நான் இது சால்வ் பண்ணாம அப்படியே நான் இங்க வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா HCF வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ இருக்குல்ல அந்த 5 அப்படின்றது வந்து இருக்கணும் பிளஸ் XYZ அப்படின்னு இருந்தால் தான் 75 அப்படின்றது வந்து நமக்கு வந்து எல்சிஎம்மா வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் நம்பர். இது வேற ஒரு மெத்தட்லையும் போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ப்ராடக்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பர்ஸ் அப்படின்னும் போது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபார்முலா இருக்கு ஃப்ரெண்ட். அந்த ஃபார்முலா படி போனோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார்முலா என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எத்தனை நம்பர் இருக்குன்னே தெரியாது. n எண்களின் பெருக்கல் அப்படின்னு பார்க்கிறோம். n எண்களின் பெருக்கல் அப்படி எடுத்துக்கும் போது வந்து HCF இந்த n power -1 into LCM இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இப்போ அதே வந்து 3 எண்கள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 எண்களின் பெருக்கல் இருக்கு. HCF இந்த ஸ்கொயர் இன்ட்டு எல்சிஎம். இப்போ இந்த ஃபார்முலா நம்ம அப்படியே அப்ளை பண்றோம். 3 எண்களின் பெருக்கல் என்ன சொல்லிட்டாங்கன்னா 1875 சொல்லிட்டாங்க. HCF எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா 5ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் இதை அப்படியே அப்ளை பண்றேன் இந்த ஃபார்முலால. 3 எண்களின் பெருக்கல் வந்து 1875 HCF ஸ்கொயர்னா எவ்வளோ 5 ஸ்கொயர் இன்ட்டு எல்சிஎம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ எல்சிஎத்தோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த 5 ஸ்கொயர் நீங்க வந்து நான் டிவைட் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன ஆகும் அடுத்து 1875 டிவைட் பை 25 ஈக்குவல் டு எல்சிஎம் வரும். இப்போ ஃபைனலாக எனக்கு என்ன வரும் வந்து சால்வ் பண்ணா இப்போ இதையும் அடிக்கும் போது இப்போ மேலே அடித்தோம் 75 வந்தது. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 75. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பெருக்கல் அப்படின்னு கொடுக்கப்பட்ட எண்களின் பெருக்கல் அப்படின்னும் போது 3 எண்களாக இருந்தால் என்ன பண்ணணும் HCF ஸ்கொயர் இன்ட்டு எல்சிஎம் பண்ணணும். அதே வந்து n எண்கள் அப்படின்னா எத்தனை எண்கள் கொடுத்தாலும் சரிதான். 10 எண்கள் கொடுக்குறாங்க 15 கொடுத்தாலும் என்ன பண்ணணும் மேலே பவரில் போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோக்கு போக மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு 4 எண்கள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 அப்படின்னும் போது 4 - 1 3. அப்போ கியூப் பண்ணிட்டு எல்சிஎம் போட்டுக்க வேண்டியது. இங்கே வந்து பெருக்கல் என்ன அப்படி போட்டுருந்தோம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து அப்படியே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஈஸியாக போட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஃபார்முலா வந்து இதுதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு போட்டுடலாம் ஈஸியா. வேற ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதா? எஸ்.
இந்த ஃபார்முலா வச்சு போயிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து 25 கணக்கு போயிடலாம். ஓகே, ஆன்சர் போட்டிங்க. 3 எண்கள் 2:3:5 என்ற விதத்தில் அமைந்துள்ளது. அதன் மீசிமா 900 எனில் அவற்றின் மீப்போவா யாது அப்படின்றதான் கொஸ்டின் வந்து கேட்குறேன். ஸோ 3 நம்பர் இருக்கு. அந்த நம்பர் வந்து அதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2:3:5 அப்படின்னு இருக்கு. அதோட எல்சிஎம் வந்து 900 சொல்லிட்டாங்க வந்து. ஸோ அப்போ அதோட HCF என்ன அப்படின்றது தான் கேள்வி வந்து கேட்குறேன் வந்து. அப்போ 3 எண்கள் அப்படின்னும் போது வந்து நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்? 2x வந்து எடுத்துக்கலாமா? 2x வந்து இஸ்டு 3x இஸ்டு 5x 3 எண்கள் ஈக்குவல் டு 900 அப்படின்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது 3 எண்கள் சொல்லிட்டு வந்து. இப்போ இப்படி கொடுத்துட்டு அதனுடைய மீசிமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க? 900ன்னு சொல்லிட்டாங்க வந்து. இப்போ நம்ம இதை வேற எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா வந்து மீசிமா வந்து 900 வர மாதிரி நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா மீப்போவா யாது அப்படின்றதான் வந்து நமக்கு வந்து கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க வந்து. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா HCF வந்து. அப்போ இது 3 பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதுதான் வந்து மிசிமா வந்து. இப்போ 2x 5x 3x 5x வந்து ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு நம்பரை வந்து பெருக்கணும், காமனாக ஒரு நம்பரை பெருக்கணும் அந்த நம்பர் தான் வந்து HCF வந்து. அப்போ இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 30xன்னு வருமா? ஈக்குவல் டு 900ன்னு வரும் வந்து. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிங்கன்னா 900 டிவைட் பை 30ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 30. அப்போ இந்த 3 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 30ஆல் பெருக்குங்க பாருங்க. 30ஆல் பெருக்குன்னா 60xன்னு வரும் வந்து. அடுத்து இன்னொரு நம்பர் வந்து 3x × 30 பட்டா சரி எக்ஸ் போடக்கூடாது. அப்போ 2x அப்படின்னா 60ன்னு வரும் ஒரு நம்பர். ரெண்டாவது நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 30 × 3 பட்டா 90ன்னு வரும். மூணாவது நம்பர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 150ன்னு வரும் வந்து. இப்போ இதில் இருக்கக்கூடிய காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 30 தான் நம்ம வெளியே எடுக்கிற மாதிரி. 30ஆல் பெருக்கணும். 30ஆல் வெளியே எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது 2, அதுக்கடுத்து 30னா 3, அதுக்கடுத்து 5 வந்து. இப்போ HCF அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயே முடிஞ்சிடும் 30. இப்போ LCM அப்படின்னும் போது என்ன ஆகுனா 3 × 5னா 15, 15 × 2னா 30, 30 × 30னா 900. அப்போ LCM வந்து பார்த்தீங்கன்னா 900. கரெக்டாக இருக்கா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 30 வந்து. ஸோ அப்போ காமனாக இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 2x 3x 5x அப்படின்றது வந்து எக்ஸ் வந்து காமனாக இருக்கக்கூடியது, அதான் HCFன்னு பார்க்குறோம். அப்புறம் 3 எண்கள் அதுக்கான ரேஷியோ அப்படின்னும் போது 2, 3, 5னா அதை பெருக்கிறோம், எக்ஸோட பெருக்கி அதுக்கப்புறம் அதை பெருக்கினீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய 900 அப்படின்னு LCM இருக்கு அப்படின்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஓகே ஃப்ரெண்ட், புரியுதா? அடுத்து போலாமா? ஓகே, 30 25. அடுத்து 26 வந்து கொஸ்டின் நம்பர் 26. இரு எண்களின் மீசிமா அவ்விரு எண்களின் மீப்போவாய் போல் 6 மடங்கு, மீப்போவா 12 மற்றும் இவற்றில் ஒரு எண் வந்து 36 எனில் மற்றொரு எண் காண்க. இது கொஞ்சம் என்ன பண்ணனா நமக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறாங்க. நம்ம இதை வந்து எப்படி போகலாம் அப்படின்னா வந்து கொஸ்டின்ல இருந்தே போயிடலாம். அடுத்த ஆப்ஷன் வேணும். இரு எண்களின் மீசிமா வந்து 2 நம்பர் இருக்கு, 2 நம்பருடைய மீசிமா என்ன அப்படின்றத வந்து சொல்றாங்க வந்து. அப்போ 2 நம்பருடைய மீசிமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து மீப்போவாய் போல் 6 மடங்குன்னு சொல்லிட்டாங்க வந்து. ஸோ அப்போ the LCM of 2 number is 6 times their HCF வந்து. If HCF is 12 and one of the number is 36, then find the other. அப்போ ஒரு எண் வந்து சொல்லிட்டாங்க. அந்த ஒரு எண் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறதுல 36ன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி சொல்றாங்க வந்து. போடலாமா? இப்போ நம்ம HCF கொடுத்துட்டாங்க, அதை எடுத்து எழுதிடும் 12. அடுத்து நமக்கு தெரியும் x × y 2 என்ன பெருக்கிறது வந்து LCM × HCFக்கு வந்து சமம் நமக்கு தெரியும். இப்போ ஒரு எண் வந்து சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க? 36ன்னு சொல்லிட்டாங்க. × y ஈக்குவல் டு LCM of 2 number is வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து 2 நம்பரோட அந்த LCM வந்து
6 டைம்ஸ் தேர் ஹெச்சிசிஎஃப்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஹெச்சிசிஎஃப் வந்து 12ன்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம 12 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதனுடைய 6 டைம்ஸ் அப்படின்னா 6 12 எவ்வளோ ஆச்சு? 72 நீங்கள் போடணுமா வந்து அதுதான் நம்ம கணக்கில் வந்து கொஞ்சம் என்ன பண்ணிருக்கேன்னா மாற்றி நம்ம பெருக்கி போடுற மாதிரி கொடுத்துறேன் வந்து. இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம். அப்படி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? 36 வந்து அடிச்சிங்கன்னா எத்தனை வாட்டி போகும்? 2 வாட்டி போகும். அப்போ y ஈக்குவல் டு என்ன வரும்னா 24ன்னு வரும். அப்போ ஒரு நம்பர் வந்து நமக்கு வந்து 36 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு நம்பர் என்னன்னா 24. அவ்வளோதான். ஆன்சர் வந்து 24 வந்து வந்துருச்சா? ஆன்சர் வந்து 24. எஸ் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் சம்மா 21. இப்படி இது மட்டும் நான் செக் பண்றேன். கொஸ்டின் மட்டும் ஒரு அடி பார்த்துடுறேன். பார்த்துட்டு நான் சொல்றேன். 21 மட்டும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 24 26. அடுத்து 27. ஈரெண்களின் மீப்பேவா 2 மற்றும் அவற்றின் மீசிமா 154. அவ்விரண்களுக்கிடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் என்ன அப்படின்றத வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து 27 வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இரு எண்களின் மீப்பேவா 2. இந்த 2 நம்பர் இருக்கு. அதனோட மீப்பேவா 2 சொல்லிட்டாச்சு. அவற்றின் மீசிமா வந்து 154 சொல்லிட்டாங்க வந்து. இரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ டிஃபரன்ஸ் வந்து 8ன்னு சொல்லியாச்சு வந்து. அப்படி டிஃபரன்ஸ் 8 இருக்கும்போது அந்த எண்களின் கூடுதல் என்ன அப்படின்றத கேட்குறேன் வந்து. ஸோ அப்போ 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பருடைய நம்ம டிஃபரன்ஸ் வந்து 8. அதை வச்சு போடணும். இப்போ நம்ம இதை ஆப்ஷன் வச்சு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. ஓகேவா? ஆப்ஷன் வச்சு போனோம் அப்படின்னா வந்து 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மீப்பேவானா 2ஆல டிவைட் ஆகிடும். கரெக்டா? அப்போ 2ஆல நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா 26 இருக்கு. இப்போ 26 வந்து நம்ம 2ஆல டிவைட் பண்ணோம். இப்போ 2ஆ பிரிக்கலாம். 26 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 8 டிஃபரன்ஸ் வர மாதிரி போடணும். அப்போ 26 அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதில் டிஃபரன்ஸ் 8 வர மாதிரினா இப்போ நம்ம 10 16 வராது. ஸோ அப்போ நம்ம வந்து 8 டிஃபரன்ஸ் வர மாதிரி நம்ம பிரித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து அப்படி போகலாமா? இந்த மெத்தட் வேணும். ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச்சிசிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2. செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எல்சிஎம் வந்து 154.
தேர்டு வந்து டிஃபரன்ஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் என்ன சொல்லிட்டாங்கன்னா 8ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ அந்த ரெண்டு நம்பருக்கான HCF அப்படின்னா இப்போ 26 இருக்குது. நான் 26 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து 8 வரணும். அப்போ 8 வரணும் அப்படின்னா வந்து 26ல் நம்ம முதல்ல 8 வந்து மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 14, அதாவது வந்து 18 கிடைக்கும். 18 வந்து பார்த்தீங்கன்னா 26. அப்போ 26 மைனஸ் வந்து 18 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 8 வந்துடும் வந்து. இப்போ நான் இதை வந்து HCF எடுக்கணும்னா என்னென்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். வந்து டிவைட் பண்ணால் எதுனாலும் 13 ஆகும், இது வந்து 9 ஆகும். வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 2ஆல் டிவைட் ஆகும் வந்து. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம LCM எடுத்தோம் அப்படின்னா வந்து என்னன்னா இந்த ரெண்டு நம்பர் இப்போ 26, 18 நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணேன் 13 அப்படின்றது நமக்கு அதே மாதிரி இது வந்து 9 வரும் ஃப்ரெண்ட். இப்போ இதை மல்டிபிள் பண்ணும். மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் வந்து நமக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 154 வருதா அப்படின்னா அதை விட ஜாஸ்தியாக போயிடுது. அப்போ இது வராது, இந்த நம்பர் வராது, 26 வராது. இந்த அடுத்து 36 எடுத்துக்கிறேன். 36 அப்படின்னும் போது நம்ம வந்து டிஃபரன்ஸ் வந்து 8ன்னு வரணும். அப்போ 8ன்னு வரணும் அப்படின்னா 36 மைனஸ் வந்து நம்ம என்ன போடணும் வந்து 24 வந்து 28 வந்து போடணுமா? ஆமாம், 28 வந்து போடணும். அப்போ 36 மைனஸ் வந்து 28 போட்டா, அதாவது அப்படி சாரி லாஜிக்காக நான் தப்பாக எடுத்தேன். நிமிஷம் கொஞ்சம் ஈஸியாக அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தா காம்ப்ளிகேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம 26 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை கூட்டினோம்னா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து 8 வரணும் வந்து. அப்போ 8 வரணும். அதே மாதிரி அந்த ரெண்டு நம்பரை கூட்டினா இங்கே இருக்கிற வேல்யூ வரணும் வந்து. அப்போ 26, 36, 46, 56ன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ கூட்டினா இந்த 26 வரணும், 36 வரணும், 46 வரணும், 56 வரணும். ஆனால் டிஃபரன்ஸ் போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு 8 வரணும் வந்து. அப்போ 26 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது வந்து 12, 14 அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஒரு சின்ன ஒரு லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா 12, 14ன்னு போகலாம். ஆனால் டிஃபரன்ஸ் 2 தான் வரும் வந்து. அப்போ 10, 16ன்னு போடலாம், 6 தான் வரும் வந்து. அப்போ 8, 18ன்னு போடலாம் வந்து. கரெக்டாக சொல்கிறேன். ஆமாம், 12, 4ன்னு போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபரன்ஸ் போட்டோம் அப்படின்னா என்னன்னா 2 வரும். இதுக்கு டிஃபரன்ஸ் போட்டிங்கன்னா 6 வரும் வந்து. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது குறைக்கிறோம், இது அப்படியே கூட்டிகிட்டே போகிறோம் வந்து. இப்போ 8, 18 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வரும் அப்படின்னா வந்து 10 வந்துடும் வந்து. இப்போ நான் 17, இங்கே 9 அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா வந்து 8 வரும் வந்து. இப்போ இது வந்து டிவைட் ஆகுமா? 2ஆல் ஆகாது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து வராது. ஓகேவா? அடுத்து செகண்ட் நம்பர் இப்படி போனால் தான் நம்ம வந்து இது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட். இதான் இருக்கிற ஷார்ட்கட்டு. வேறு ஃபார்முலா மெத்தட் இருக்குது, அது வந்து கொஞ்சம் கஷ்டம், மனப்பாடம் பண்ணணும் ஃபார்முலா வந்து. இப்போ 36 அப்படின்னும் போது நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா வந்து பிரிக்கும் போது வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 18, 36 வருமா? ஆனால் டிஃபரன்ஸ் வந்து 8 வரணுமா? ஸோ அப்போ நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கிறது வந்து ஒன்று 18, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடுறோம் அப்படின்னா அதாவது 36 வரணும். அப்போ வந்து 18 போட்டால் 0 வரும், நமக்கு அது வராது வந்து. ஸோ அப்போ நம்ம ஆரம்பிக்கிறதே வந்து 20ல் ஆரம்பிச்சுக்கலாம். 20 வந்து ஒரு பக்கம், இன்னொன்று வந்து 16. டிஃபரன்ஸ் அப்படின்னா 4 வரும், அப்போ செட் ஆகாது வந்து. அடுத்து 20, 16 போட்டோம், செட் ஆகலை நமக்கு வந்து. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 22 இங்கே வந்து ஏன்னா 8 வரணும்னு டிஃபரன்ஸ், அதனால் வராது. அப்போ 14 போடுறோம். 14 போட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு 6 இருக்கும், இங்கே ஒரு 2 இருக்கும், அப்போ செட் ஆகும், 8 வருது. அப்போ இது 2ஆல் டிவைட் ஆகுதுன்னா 2ஆலையும் டிவைட் ஆகுது. அப்போ 2ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னும் போது 22, 14 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 16 வந்துடுது ஒரு பக்கம். டிஃபரன்ஸ் போட்டிங்கன்னா 8 வந்துடுது. அப்புறம் 2ஆலையும் நமக்கு வந்து டிவைட் ஆகுது. அப்போ இந்த நம்பர் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ 22, 14 இது ரெண்டுத்துக்கும் LCM எடுத்தீங்க அப்படின்னா 2ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிட்டீங்க, பண்ணிங்கன்னா 11 வரும். இது பண்ண 7 வரும். இப்போ பாருங்கள் 77, 56, அவ்வளோ முடிஞ்சு 184. இதை விட இன்னும் ஷார்ட் ஒரு மெத்தட் இருக்குது ஃப்ரெண்ட், டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ அந்த மெத்தடில் வந்து போனோன்னா கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வந்து. இப்போ 154 அப்படின்றது வந்து சூப்பர் வந்துருச்சு. யோசிச்சா மறந்துனேன். 154 அப்படின்னும் போது வந்து LCM ஃப்ரெண்ட் வந்து. அப்போ 154 வந்து LCM அப்படின்னும் போது அப்போ இது வந்து LCM வந்து. இப்போ நம்ம HCF வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சொல்லிட்டாங்கன்னா 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இதில் வந்து 2ஆல் மல்டிபிள் ஆயிருக்கு. கரெக்டாக அந்த 2ஆல் மல்டிபிள் ஆகி தான் இந்த LCM வந்திருக்கும் வந்து. அப்போ HCF மல்டிபிள் பண்ண தான் வந்திருக்கும். அப்போ நான் 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 77 கிடைக்கும். இப்போ இந்த 77 அப்படின்றது வந்து
ஒரிஜினலாக என்னன்னா ஏதோ 2 நம்பரை பெருக்கி தான் வந்திருக்கு. அந்த 2 நம்பர் ஏதோ 2 நம்பர் பெருக்கி நமக்கு 77 வந்திருக்கு வந்து. அப்போ 2 நம்பர் பெருக்கி வந்திருக்கும் போது அந்த 2 நம்பரை வந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 வந்து வரணும் கடைசியாக ஃபைனலாக வந்து. ஸோ அப்போ 184 அப்படின்றது எல்சிஎம் சொல்லியாச்சு. அந்த எல்சிஎத்துக்குள்ள என்ன இருக்குன்னா HCF இருக்கும், கண்டிப்பாக 2 இருக்கும். 2ஆல நான் டிவைட் பண்ணா எனக்கு வந்து 77 அப்படின்றது கிடைச்சிடும் வந்து. ஓகேவா? இப்போ 77 வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பராக வந்து மாறப்போகுது. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் என்ன பாருங்க, 77 வந்து எதால டிவைட் ஆகும்னா 7ஆல டிவைட் ஆகும் வந்து. அப்புறம் 11ஆல டிவைட் பண்ணலாம். மொத்தத்தில் 11 × 7 தான் 77 நம்ம பிரிக்க முடியும். வேற எந்த மாதிரியும் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ இப்படி பிரிச்சாச்சு. இப்போ இந்த 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இது 22ன்னு கிடைக்கும், இது வந்து 14ன்னு கிடைக்கும் வந்து. கரெக்டா? அப்போ அந்த 2 நம்பர் வந்து இதுதான் ஈஸியான மெத்தட். இந்த மெத்தட்ல போனாலும் ஈஸியா, இந்த மெத்தட்லையும் போகலாம். அது ஆப்ஷன் வச்சு போறது. நம்ம எல்சிஎத்துக்குள்ள HCF இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ 154 டிவைட் பை 2ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 77ன்னு கிடைக்கும். இந்த 77 அப்படின்றது வந்து நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா வந்து 11 7ஆ பிரிக்கிறேன். வேற ஆப்ஷன் கிடையாது நமக்கு. அப்போ ஒரு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது என்னன்னா HCF எடுத்து வந்து நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 11 7. இப்போ HCF-ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த நம்பர் வந்துடும் போகுது. அப்போ நம்பர் என்னன்னா 22 14. ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்க 36 வந்துடும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 வந்துடும். அப்போ அவங்க சொன்ன அந்த லாஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆயிருது அப்படின்னு பார்க்குறோம். சரி, நம்ம இப்படி ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ஈஸியாக வந்து நம்ம இதை ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து வந்து 28வது கணக்கு. இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட். இரு எண்களின் பெருக்கற் பலன் 3672 மற்றும் அவைகளின் மீசிமா மற்றும் மீப்பேவா முறையே 612 மற்றும் 6 ஆகும். அவ்வெண்கள் ஒரு எண் வந்து 36 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்றத கேள்வியை வந்து கேட்டிருக்கேன் வந்து. ஸோ அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இரு எண்களின் பெருக்கற் பலன் சொல்லியிருக்காங்க ஒன்று. அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவைகளின் மீசிமா மற்றும் மீப்பேவா முறையே மீசிமா மீப்பேவா கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு வந்து மீசிமா வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா LCM கொடுத்துட்டாங்க, இன்ட்டு HCF கொடுத்துட்டாங்க வந்து. LCM HCF வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவைகளின் எண்களின் ஒரு எண் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு X × Y நம்ம போடுவோமா? அப்படி போடும்போது நமக்கு என்ன கிடைச்சதுன்னா LCM வந்து 612 கொடுத்துட்டாங்க, HCF வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க, X வந்து பார்த்தீங்கன்னா 36ன்னு கொடுத்துட்டாங்க. Y நமக்கு என்ன தெரியாதுன்னு வச்சுப்போம், இன்னொரு நம்பர் என்ன தெரியாதுன்னு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம், 6 அடிச்சிங்கன்னா 6 வாட்டி போகும். இந்த 6ஆல் அடிச்சிங்கன்னா 1 0 2 102. அப்போ 102 அப்படின்றது Y, அந்த இன்னொரு எண். அவ்வளோ ஆன்சர் வந்து B. ஈவன் நமக்கு இது தெரியலனா கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்படிதான் இருக்கு கொஸ்டின் வந்து. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து. ஓகேவா? 102 தான் அதுக்கான ஆன்சர் அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து. புரியுதா? எஸ் சார். ஓகே, 36 தான் ஆன்சர். சரி, நம்ம இன்னைக்கு சம் வந்து பார்த்தீங்கன்னா 28 நம்ம கம்ப்ளீட் பண்ணுற ஃப்ரெண்ட் வந்து. ஸோ நாளைக்கு இதனுடைய கண்டினியூஷனில் பார்ட் 4 வந்து LCM அண்ட் HCF வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட். see you on tomorrow. ஸோ நாளைக்கு சந்திப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் நாளைக்கு கிளாஸ் வந்து கேட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வகுப்பு அப்படின்னு நம்ம அதே தான் பொது தமிழ். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாலிட்டி ப்ளஸ் சயின்ஸ் டாபிக் வந்து ஒன்று இருக்குது, அந்த ஹார்மோன்கள் அப்படின்ற டாபிக் வந்து பார்ப்போம். ஸோ அதற்கு அடுத்து வந்து HCF LCF வந்து நாளைக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். நாளைக்கு கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அப்படி சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்த நாள் ஒரு நாள் வந்து கண்டினியூ பண்ணி போனோம். LCF LCM அப்படின்றது நம்ம கண்டிப்பாக கேள்வி இருக்குது எக்ஸாமில் வந்து. ஸோ அது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்குது வந்து. ஸோ அதை நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம சரியாக ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ see you on tomorrow. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.